அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய சாப்டர் 4 இயல் 4ல இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிவன் ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது கேட்டிருங்க. அதாவது வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தெரினும் வித்துவ கொட்டம்மானி ஆளா உணர்வுகளை பார்ப்பேன் அடியேனே. இந்த பாடல் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனப்பாட பகுதி பாடல். அந்த பாடத்துல இருந்தா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிறுவினா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சினிமா இது. கண்டிப்பா வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு சிறுவினா அப்படின்றது படிக்கணும். சாப்டர் 4 வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இதுல எதுவுமே படிக்காம விட்டுறக்கூடாது. அதனால சிறுவினா நெடுவினா ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாபிக் போடணும் அப்படின்னா உடலில் ஏற்பட்ட புண், உடல்ல ஏற்பட்ட புண் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் போட போறீங்க. போட்டுட்டு மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை துன்பம் தரும்படி கத்தியால் அறுத்து சுட்டாலும் அத்துன்பம் தனக்கு நன்மையை என்று உணர்ந்த நோயாளி மருத்துவர் மீது அன்பு காட்டுவார். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஏதோ ஒரு சின்னதா வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு கட்டி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து அறுப்பாரு, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னா ஒரு கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுவார். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவார். அப்போ நம்ம அந்த டாக்டர் மேல வந்து கோவப்படாம அதுக்கு மாறா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மேல அன்பு காட்டுவோம். என்ன சார் சொல்றீங்க, அன்பு காட்டுவோமா? ஆமா, ஏன்னா நம்மளுடைய உயிரை காப்பாத்தினவர் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மேல ஒரு அன்பு அப்படின்றது காட்டுவோம். அது மாதிரி இங்க குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா நீங்காத துன்பம், அதாவது கடவுளே நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும் நான் உன் மேல என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கோவப்பட மாட்டேன், உன்னுடைய அருளை எதிர்பார்த்து இருப்பேன் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அதான் வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்த்தினும் வித்துவ கொட்டம்மானி ஆளா உணர்வுகளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்காத துன்பம், நீங்காத துன்பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. அதாவது வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அதாவது பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்னையே அப்படின்னு உருவகித்து பாடுறாரு. எப்படி பாடுறாரு? அன்னையே அப்படின்னு உருவகித்து பாடுறாரு. அப்போ வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, மருத்துவரை போன்று நீ எனக்கு துன்பத்தை தந்தாலும் உன் அடியவனாகிய நான் நோயாளியை போல உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். அதுதான் அந்த பாடலுடைய பொருள். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மேலா துயர்த்தரினும் வித்துவ கொட்டம்மா நீ ஆளா உணர்தலே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடல் ஏற்பட்ட புண் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நீங்காத துன்பம் அப்படின்றத கொடுத்துறாங்க. அதுதான் மாளாத காதல் நோயாளன் போல் அந்த ஒரு பாடல் அப்படின்றது. இந்த ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் பாருங்க பார்க்கலாம். ஓகே, அதுதான் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாளாத காதல் நோயாளன் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது இந்த ஒரு கேள்விக்கான பதில் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இது ஃபுல்லத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாளாத காதல் நோயாளன் போல நம்ம தொடரில் ஊமை சுட்டும் செய்தியை விளக்குக. உங்களுக்கு இந்த மனப்பாட பாடல் அப்படின்றது தெளிவா தெரியணும். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்த்தினும் வித்துவ கொட்டம்மா நீ ஆளா உணர்வுகளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற பாடல் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். அந்த பாடலுக்கான அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா இந்த சிறுவினால ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு தெரியணும். அதாவது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பண்ணுவார், திடீர்னு அறுப்பாரு, திடீர்னு சுடுவார். அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிருக்காங்க. இப்போ சுட மாட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒத்தரம் கொடுக்கறது நீங்க அந்த வீட்டிலலாம் பார்க்கலாம். அதாவது அந்த முள்ளு குத்திருச்சு அப்படின்னா அந்த ஒரு நெருப்பு குச்சியை வந்து கிழிச்சு அதெல்லாம் உள்ள வைப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணுவாராம் டாக்டர் வந்து மருத்துவர் என்ன பண்ணுவாராம் வாளால் அறுத்து சூடினும், அதாவது வாளால அறுத்து சுட்டாலும் தன்னுடைய வாளால அறுப்பாராம். நம்முடைய கையை ஏதாச்சும் அறுத்து அதை வந்து சரி பண்றதுக்காக மருந்து வைக்கிறதுக்காக என்ன பண்றாராம் கையை அறுத்து அதை வந்து மருந்து வச்சு அதில் சுடவும் செய்வாராம். அந்த மாதிரி வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்னதான் வந்து அது நமக்கு துன்பமா இருந்தாலும் வலியை தந்தாலும் நம்ம அந்த மருத்துவர் மேல என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கோபப்பட மாட்டோம். அதுக்கு மாறா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மேல அன்பை காட்டும். என்னுடைய உடம்பை வந்து சரிப்படுத்தின டாக்டர் இவரு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மேல அன்பை காட்டுவோம். அது மாதிரி இறைவனை சொல்றாரு.
நீ உன்னுடைய திருவிளையாட்டுனால எனக்கு நீ தீராத துன்பத்தை கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா உன் மேலே கோவப்பட மாட்டேன், உன்னுடைய அருளை எப்பயுமே எதிர்பார்த்து இருப்பேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறுவினா, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய சிறுவினா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது, போகிற போக்கில் படிச்சுட்டு போகலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சிறுவினா அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது சிறுவினா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது சிறுவினா என்ன சார் அப்படின்றத பாருங்க. இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாளிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணையாக தருக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய வினா. இது நீங்கள் ஓனா கூட எழுதலாம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுனீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஃபாக வந்து முன்னாடியே படித்து வச்சுப்போம். சரிங்களா? சார் சில கேள்விலாம் ஜென்ரலாக இருக்குது சார், அதெல்லாம் நானே எழுதலாமா? நீங்களே எழுதலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் எழுதும்போது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சுவைமிக்க நயத்தோடு எழுத மாட்டோம். அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத மாட்டோம். ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதணும் அப்படின்னா அது நமக்கு மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால அந்த தப்பு அப்படின்றது பண்ண வேணாம். நமக்கு கொடுக்கக்கூடியதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக படிச்சிடலாம். சரிங்களா? சரி, இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாளிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணைப்படுத்துக. இன்றைய செயற்கை நுண்ணறிவு ஏஐ உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ எந்த போனை எடுத்தாலும் அதில் என்ன இருக்கு அப்படின்னா ஏஐ அப்படின்றது இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? சாம்சங் கேலக்ஸியில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ரவுண்டு போட்டால் போதும், உடனே வந்து அதை சர்ச் பண்ணி கொடுக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் வந்து இங்கேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வேற ஒருத்தவங்க லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னா டிரான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்தளவுக்கு ஏஐ அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ ஆப்பிள் என்ன வந்துச்சு அப்படின்னா அவங்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டாங்களாம், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்றி இப்போ செயற்கை நுண்ணறிவுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டீப் ஷீக் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு ஏஐ அப்படின்றது அந்த ஒரு ChatGPT மாதிரி உருவாகிருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ ஏஐடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த அளவுக்கு அபரிதமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இன்னைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாளிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணைப்படுத்துக அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் நமக்கு வந்து பயன்படுது, எப்பெல்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் இருக்குது அப்படின்றத ஒரு அட்டவணையாக எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் துறை, அதோடைய பயன்பாடுகள் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். என்ன துறை, என்ன டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். துறை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மருத்துவத்துறை, இதழியல் துறை, போக்குவரத்து துறை, வணிகத்துறை, பிற துறை அப்படின்றதெல்லாம் துறை. துறை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் மருத்துவத்துறை நோய்களை கண்டுபிடிக்கின்றன, கண் அறுவை மருத்துவத்தில் பயன்படுகிறது. சீன மருத்துவமனையில் உள்ள இயந்திர மனிதர்கள் நோயாளிகளை முகத்தையும் குரலையும் அடையாளம் கண்டு பதில் சொல்கின்றன. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறையில ஏஐடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிதமா இருக்கு. இப்போ ஃபாரின்ல உட்காந்துட்டு ஒரு டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. எப்படி சார் பார்க்க முடியும் அப்படின்னா அவர் அந்த வச்சிருக்கக்கூடிய ஏஐ மூலயமா அங்க ஒரு கம்ப்யூட்டர் மூலயமா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அங்கே மவுஸ் நவுத்துறாரு, இங்க அந்த ஒரு ஏஐ மிஷின் அப்படின்றது ஆப்ரேஷன் பண்ணுது. அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது அதிகமாயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப நோய்களை கண்டுபிடிக்கின்றன. இப்ப ஏஐ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோயை கண்டுபிடிக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்றது அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதுக்கடுத்து கண் அறுவை மருத்துவத்தில் பயன்படுகிறது. நம்ம கண் சர்ஜரி ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட எது பண்ணுது அப்படின்னா அந்த ஏஐ மிஷின், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சீன மருத்துவமனை, ஓகேவா? சைனால இருக்கக்கூடிய மருத்துவமனையில் உள்ள இயந்திர மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இயந்திர மனிதன் அப்படின்னா ரோபோட். அது என்ன பண்ணுதான் நோயாளியின் முகத்தையும் குரலையும் அடையாளம் கண்டு நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணும். அப்புறம் நம்ம பேசுகிற குரல், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குரலில் பேசுகிறோம்ல, அந்த குரலை ஸ்கேன் பண்ணும். அப்போ யார் வந்திருக்கா, இந்த வாட்டி யார் வந்திருக்கா, எந்த நோயாளி வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுக்கறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதழியல் துறைனா என்ன சார்? இதழியல்னா ஜேர்னலிசம், ஓகேவா? இந்த செய்தித்தாள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதழியல் துறை அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன சார் பயன்படுது? வேர்ட்ஸ்மித் என்னும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் நாம் கொடுக்கும் தகவல்களை கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். கட்டுரையா சில நேரத்தில் உருவாக்கிடும். இப்போ வந்து நமக்கு தேவையான தகவலை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நான் போனேன், நான் வந்தேன், இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா வந்து அந்த இருக்கக்கூடிய இங்கே நான் அந்த விஷயத்தை பார்த்தேன், இந்த விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்மித், ஓகேவா, அந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ChatGPT வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டை கொடுக்குதோ அதே மாதிரி இதழியல் துறையில் இந்த ஒரு ஏஐ அப்படின்றது அபரிவிதமாக வளர்ந்துருக்கு. இந்த இதழியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ்மித் அப்படின்றது நம்ம புக்கில் படிச்சிருப்போம். சரிங்களா? அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்மித் என்னும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் நாம் கொடுக்கும் தகவல்களை கட்டுரையாக சில நொடிகள் உருவாக்கிடும். கட்டுரையா ஒரு நல்ல ஒரு சம்மரியா போட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சூப்பரா எக்ஸாக்டா வேற லெவலா முடிச்சு கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து போக்குவரத்து துறை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப நார்மலாக அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்பீடெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து
ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஃபைன் வந்து அந்த ஒரு மெசேஜ் வந்துடும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பெரிய பெரிய மாநகரங்களில் இருக்குது. சென்னை அதுக்கடுத்து பெங்களூர் இருக்கக்கூடிய பகுதியெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் போனீங்க அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க இல்லை ஹை ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் பிளேட்டை தூக்கி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு இல்லை ஒரு உங்கள் நம்பருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்பீடாக போயிருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய ஃபோட்டோவோடு என்ன பண்ணும் அப்படின்னா இவ்வளோ ஃபைன் கட்டுங்க அப்படின்னு அனுப்பிடும். அப்போ அந்தளவுக்கு நம்முடைய ஏஐ வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போது அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் வழிகாட்ட படம் உதவி செய்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் ஓகேவா, கூகுளில் எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் காமிக்கும். ரெட் கலர் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ளூ கலர் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போகலாம், நார்மலாக ஃப்ரீயாக இருக்குது அந்த ரோடு அப்படின்னு காமிக்கும். அப்போது மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா என்னென்னலாம் வந்து நமக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது எங்கே பயன்படுது அப்படின்னா போக்குவரத்து துறையில் பயன்படுது. எங்கே பயன்படுது? போக்குவரத்து துறையில் இது பயன்படுது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து வணிகத்துறை. வணிகத்துறைனா என்ன சார் அப்படின்னா பிஸ்னஸில் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு வழங்குகிறது. பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருளை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏஐட்ட போய் எப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் டிமாண்டு, இதெல்லாம் நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா இதெல்லாம் இந்தியாவில் இல்லை, இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை. அப்போது நம்மளால என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் அடைய முடியும், அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஏஐட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு புட்டு வச்சிடும். இதை பண்ணுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் பெருசாக அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக மார்க்கெட் இல்லை, இதை நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நமக்கு பல வழிகளில் இந்த வணிகத்துறையில் இருக்கக்கூடிய ஏஐ அப்படின்றது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங், இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும், எப்படியாச்சும் கொண்டு போய் என்ன பண்ணணும், எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து நம்மள்ட்ட பொருள் இருக்குது அப்படின்றதே தெரிய வரும். அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி புதிய இருக்கக்கூடிய அந்த சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது பயன்படுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி சந்தைப்படுத்துறதுக்கும் பயன்படுது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து பிற துறைகள், விடுதிகள், அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல், எங்கேயாச்சும் தங்கக்கூடிய இடம், அதுக்கடுத்து வங்கிகள்னா பேங்க் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கடுத்து ஆஃபீஸ் அலுவலகங்களில் மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். மனிதர்கள் என்ன சேவை அளிப்பாங்களோ அதே சேவைகளை எது அளிக்குது அப்படின்னா ரோபோ. சிட்டி 2.0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டி 2.0 அந்த ரோபோக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அது நமக்கு சேவைகளை சர்வீஸை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறு என்ன. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஏஐ டீச்சர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அறிவியல் துறை அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கு, ஏஐ துறை அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ துறை அதில் உடைய பயன்பாடுகள் அப்படின்னு நீங்க போடணும். அப்போ மருத்துவத்துறை, இதழியல் துறை, போக்குவரத்து துறை, வணிகத்துறை, பிற துறைகள். சரிங்களா? இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கான பயன்பாடுகள் அப்படின்றது இந்த சைடு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, லைவ் மாதிரி வந்து அடுத்த கேள்வி போலாமான்னு கேட்குறேன்னா சரி, அடுத்த கேள்வி பாருங்க, புரிஞ்சுக்கா பாருங்க. மருத்துவத்துறையில் பயன்படுது, இதழியல் துறை ஜேர்னலிசம் துறையில் டிபார்ட்மெண்ட்ல அங்கே பயன்படுது, அதுக்கடுத்து போக்குவரத்து துறையில் பயன்படுது, வணிகத்துறையில் பயன்படுது, பிற துறைகளில் பயன்படுது. எது பயன்படுது? செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே, மூன்றாவது கேள்வி. சார் என்ன சார் கொஷினே பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. கொஷின் மட்டும்தான் பெருசு, ஆன்சர் வந்து ஈஸி தான். சரிங்களா? எப்பயுமே வந்து கொஷின் பெருசாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஆன்சர் ஈஸியாக இருக்குது, சரி கொஷின் வந்து ஈஸியாக இருக்கு, சும்மா ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னா ஆன்சர் பக்கமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு. மனிதர்களுடைய மூளையை போன்றது இது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள் மனிதனைப் போலவே பேச, எழுத, சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதிகமாக கேட்கறது இல்லை. ஆனால் அதிகமாக கேட்கறது இல்லையே சார் அப்படின்னு நம்ம படிக்காமல் போகக்கூடாது. ஏன்னா திடீர்னு கேட்டு வச்சுட்டா என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு போகணும். சரிங்களா? சரிப்பா, இப்போ இந்த கேள்வி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனிதனுடைய மூளை நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், அதே மாதிரி மனிதனுடைய மூளையை போன்றது எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. மனிதனுடைய மூளையை போன்றது எது அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்ட கணினியின் மென்பொருள் அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது மனிதனை போலவே பேச, எழுத, சிந்திக்க நம்ம மனுஷன் எப்படி இருக்கானோ அது மாதிரி பேசுறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி, சிந்திக்கிறதுக்கும் சரி, நம்ம யோசிக்கிறதுக்கும் சரி, அது என்ன பண்ணுதான் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா எந்திரன் படம் தான். ஓகேவா? எந்திரன் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சிட்டிக்கு பாதி வரி என்ன ஆகாது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகாது அப்படின்னா
அதுக்கு வந்து உணர்வே வராது. அப்போ வந்து நடுவில் ஒரு காமெடி நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு மின்னல் தாக்கும், மின்னல் தாக்குனதுக்கப்புறம் சிட்டிக்கு கோவம் வருது, ஓகேவா? அந்த மாதிரி வந்து அந்த ஒரு படம் அப்படின்றது பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு என்ன அப்படின்னா, நம்ம மாதிரி பேசுறதுக்கு சரி, எழுதுறதுக்கு சரி, சிந்திக்கிறதுக்கு சரி, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பயன்படுது, நமக்கு இன்னுமே பயன்பட்டு இருக்கு. இப்போ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டு சரிங்களா, அதுலலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ அந்த ஸ்டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மனித மூளையை தாண்டி அது வந்து கிட்டத்தட்ட வந்து 3500 ரேட்டிங்கை தாண்டி வந்து அது விளையாடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மனித மூளையெல்லாம் தாண்டி எப்படிலாம் வந்து தன்னுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ, தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடும் அப்படின்றத புதுசாக அந்த ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த மாதிரி மனிதனுடைய மூளையை, ஓகேவா, மனிதர்களின் மூளையை போன்றது எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா. அதுல கணினியின் மென்பொருள் அந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனை போலவே பேச, எழுத, சிந்திக்க இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது மேம்படுத்தப்படுது. இதனால மனித குலத்துக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம், அறிவியல் இதழ், ஓகேவா. அப்போ அறிவியல் இதழுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்ற தலைப்புல நீங்க ஒன்று எழுத போறீங்க. என்ன எழுத போறீங்க? எதிர்கால தொழில்நுட்பம், வருங்கால தொழில்நுட்பம். எதிர்காலம்னா என்னது? வரக்கூடிய காலம். அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்னு, எதிர்கால டெக்னாலஜி, ஓகேவா. அதுதான் இங்க டாபிக். அந்த டாபிக்கை போட்டு தான் இந்த ஒரு சிறுவினா அப்படின்றது எழுத போறோம். என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துருவோமா? சரிப்பா, என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்றத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் போட போறீங்க. டாபிக் போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரிசையை எழுத போறீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. உயிரினங்கள்ல மனுஷனை வந்து உயர்த்தி காட்டுவது எது அப்படின்னா அவருடைய சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு வந்து நம்ம ஆறறிவு அப்படின்னு சொல்றோம்? ஓகே, பேசுறோம் அப்படின்றதுனால ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பகுத்தறிவு, இது நல்லது இது கெட்டது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிச்சு செயல்படுவோம். ஆனா மிருகங்கள் அந்த மாதிரி செயல்படாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 அறிவு கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனிதனையும். அப்ப 6 அறிவு கொண்டவன் தான் யார் அப்படின்னா மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான்னா அவன் கண்டிப்பா யோசிக்கிறான். நீங்களே யோசிப்பீங்களே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், எல்லாமே யோசிக்கிறீங்களே. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா பேசுறோம். இந்த 2 விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுவோம்னா 6 அறிவு கொண்ட அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, அதே மாதிரி உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது எது அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை. உயிரினங்கள்லயே மனுஷனை ஏன் உயர்த்தி காட்டுது அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை, அவங்க யோசிக்கக்கூடிய விதம், அவங்க யோசிக்கக்கூடிய விஷயம். அப்போ உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவரின் சிந்தனை ஆற்றல் தான். அவங்களுடைய எதை உயர்த்தி காட்டுது அப்படின்னா அதனுடைய சிந்தனை ஆற்றல் அப்படின்றது உயர்த்தி காட்டுது. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் உதவி செய்கிறது. அந்த சிந்தனைக்கு எது உதவி செய்யுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு துணை செய்யுது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படா போய் கத்துக்கிட்ட அப்படின்னா நான் வந்து என்னது ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன், நான் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்போ சொல்லுவீங்களே. எப்படி இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன்? புதுசாக பார்த்தவன் எடிட் பண்ணிட்டு இருப்போம். எப்படா வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன், நான் வந்து ஏஐயில் கற்றுக்கிட்டேன், நான் அதில் கற்றுக்கிட்டேன், இதில் கற்றுக்கிட்டேன். கடைசியில் எங்கே அப்படின்னா அந்த டெக்னாலஜியில் தான் என்ன பண்ணுவான் போய் கற்றுருப்பான். அப்போது எங்கே கற்றுக்கிட்டான் அப்படின்னா தொழில்நுட்பம் அப்படின்றது நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. திறன் பேசிகள் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி உதவி செய்கிறது. இப்போ நீங்கள் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் என்னது ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஐஃபோன்லாம் பார்த்தோம்னா ஓகே ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் அப்படின்னா அது எனக்கு ரிப்ளை பண்ணும், ஓகேவா. அந்த மாதிரி வந்து திறன் பேசி, ஓகேவா, அந்த ஃபோனில் இயங்கக்கூடிய உதவு மென்பொருள், அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு புலப்படாது. ஏதோ ஒரு மனுஷன் உள்ள இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு காமெடி மூவி வந்துச்சு சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மனுஷன் உள்ள இருக்கானோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவான், ஓகேவா. அப்போ திறன்பேசியில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி நம்ம கூட பேசுது. இப்போ நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கூட பேசும். இப்போ ரீசெண்டாக ஒன்று வச்சு அலெக்ஸா, ஓகேவா, அலெக்ஸாட்ட பேசுனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது திரும்பி உங்க கூட பேசும். அப்போ இந்த மாதிரி நம்மளோட உரையாடி உதவி செய்யுது. இந்த மாதிரி நம்ம கூட பேசுறது, நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது ரிப்ளை தருது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கும். இப்போ நீங்க யார்ட்டையாச்சும் பேசணும் அப்படின்னா கால் நவீன், அப்போ ஏதாச்சும் ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா அது படியே கால் பண்ணும். யாருக்கு கால் பண்ணணுமோ என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அப்படியே கால் பண்ணும். அப்போ நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கும். நாம் திறக்கு கட்டளையிடுகின்ற செயலியை திறக்கும். இப்போ நீங்க ஓப்பன் வாட்ஸ்அப் சொன்னீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அந்த கட்டளையை எக்ஸாக்டா செய்யும். இப்போ நீங்க போன் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கூகுள் கால் நவீன், இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டு பேர் சொல்லி என்ன பண்ணுங்கன்னா கால் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஃபோன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஓகே அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ஃபோன் பண்ணும். இப்போ இல்லை அப்படின்னா ஓகே கூகுள்
சென்ட் மெசேஜ் இன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மெசேஜ் அனுப்ப போறீங்க ஏதாவது சொல்ல போறீங்க அப்படின்னா அதை சொன்னீங்க அப்படின்னா அது பற்றி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதுவே டைப் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே அனுப்பும். அப்போ இந்த அளவுக்கு ஏஐ அப்படின்றது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம் திறக்க கட்டளையிடுற செயலி ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு மெசேஜை அனுப்பும் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. நாம் கேட்பதை உலாவியில் தேடும். நம்ம ஏதாச்சும் கேட்கிறோம் அப்படின்னா அது பட்டே ப்ரௌசர் ஓகேவா, ஏதாச்சும் ஒரு சர்ச் இன்ஜினில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அது போய் தேடும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசு படம் வந்திருக்கு அதை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராகன் மூவி டைரக்டர் யார் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ப்ரௌசரில் தேடி யார் அப்படின்றத கொண்டு வந்து கொடுக்கும். அப்போது அந்த அளவுக்கு நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய ஏஐ மூலியமாக நம்முடைய எல்லாமே வளர்ந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ நாம் கேட்டதை உலாவியில் தேடும். அப்போ உங்களுக்கு நெடுவினா பற்றி சம்மந்தமாக இருக்குது, நெடுவினா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெடுவினா சம்மந்தமாக கேட்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே டாப் லிஸ்ட் பண்ணும். அப்போது இந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நமக்கு பயன்படுது. நம்ம தேடக்கூடிய அந்த மென்பொருள் சாஃப்ட்வேரில் இதெல்லாம் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்றது தெரிய வருது. நாம் விரும்பும் அழகான கவிதைகளை இணையத்தில் தேடி தரும். நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூலில் ஏதாச்சும் கட்டுரை போட்டி இல்லை கவிதை போட்டிலாம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி போய் தேடுவோம். ஏதாச்சும் ஒரு புது கவிதை இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவிதை போட்டிக்கு போய் தேடுவோம். அப்போ இந்த மாதிரி நாம் விரும்பும் அழகான கவிதைகளை நம்ம கேட்கக்கூடிய அந்த கவிதை ஏதாச்சும் ஒரு நண்பனை பற்றி கவிதையாக இருக்கலாம், இல்லை அம்மா பற்றி கவிதையாக இருக்கலாம். அப்போ நம்ம எதை பற்றி கவிதை கேட்குறோமோ அந்த ஒரு கவிதை அப்படின்றது என்ன எடுத்து தரும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஏஐ அப்படின்றது எடுத்து தரும், இல்லை நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்றது எடுத்து தரும் அப்படின்னு தெரியுது. எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். இப்போ அந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேரை சொன்னால் அதோடைய ஆடெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சும்மா வந்து நீங்கள் ஷூ அப்படின்னு 2 வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க, காலில் போடக்கூடிய அந்த ஷூ வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2-3 வாட்டி சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆடு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது நம்ம விரும்பக்கூடியது எது அப்படின்றது அதுவும் கண்டுபிடிச்சிடும். அப்போது நான் விரும்பும் அழகான கவிதைகளை கொடுக்கும், எந்த கடையில் எது விற்கும் அப்படின்னு சொல்லும், எந்த கடையில் எது விற்கிது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா, இப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நெட்டில் போய் தேடுவீங்க, பக்கத்தில் எந்த கடை இருக்குது நியர் ட்ரெஸ் ஷோரூம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஷோரூம்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வரிசையாக காமிக்கும். அப்போ எந்த கடையில் எது விற்கும் அப்படின்றதையும் சொல்லும். படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்டாக இருக்குது, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெரில அப்படின்னா அப்போ நம்ம எதை படிக்கணும் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்லும். அப்போது நம்ம எதை படிக்கணும் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய புக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவே டாப் லிஸ்ட் பண்ணும். இந்த புக்லாம் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வாங்கி படிச்சிருக்காங்க, இதெல்லாம் டாப் ரேட்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி பட்டியலிடும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே என்ன பண்ணோம்னா ஒன்று பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி பட்டியலிடும். எதிர்காலத்தில் நாம் நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் உதவும் மென்பொருள் நமக்கு நன்கு அறிந்திருக்கும். கண்டிப்பாக ஓகேவா. இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது உனக்கு தெரியாது, இல்லை அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ உனக்கு பிரியாணி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீ 2 வாட்டி பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து பார்த்து அப்படின்னா வெறும் பிரியாணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆடு வரும், இல்லை பிரியாணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து அந்த ஒரு ஆப்லேருந்து என்ன பண்ணோம்னா உனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்போது உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்றது இந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்ட்ட எப்படியாச்சும் மண்டையை கழுவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்க வச்சிருவாங்க அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா. இதை நீங்கள் பேசிக்காக கூட எழுதலாம், வந்து நம்ம படித்து தான் எழுதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிடக்கூடாது. சரிங்களா, நல்லா நீட்டாக எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, என்ன எழுதணும் அப்படின்றது புரிஞ்சிச்சா? சரி பாருங்க, எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை போட போறீங்க, ஒரு 8-9 பாயிண்ட் அப்படின்றது எழுத போறீங்க. எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, எழுதுவீங்களா? சரிப்பா, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த ஒரு கேள்வி நல்லா கவனிங்க. நேற்றிரவு பெய்த மழையெல்லாம் தொட்டியை நிறைத்திருந்தது, வாழை தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த மாடு கத்தியது, தந்தை என்னிடம் லட்சுமி கூப்பிடுகிறாள் போய் பார் என்றார், இதோ சென்று விட்டேன் என்றவாறே அங்கு சென்றேன். துள்ளிய குட்டியை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தாள், அவளிடம் நீயும் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விட்ட லட்சுமி தொட்டியிலிருந்து நீரை குடித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இப்பகுதியில் உள்ள வலுவ மீதிகளை பட்டியலிடுக அப்படின்றது கேள்வி. வலுவ மீதினா என்னப்பா? வலுவ மீதினா வலுவ மீதி சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வலுவ மீதி அப்படின்றது ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸ் தப்பா இருக்கும். ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே
இது சரிதான் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏத்துப்போம். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலுவு மீதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுதான் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதில் பட்டியலிட சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய திருத்தப்பட்ட வழுக்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய அதை வலு அமைதி என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்தது அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா வந்து நிறைத்தது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நிறைத்திருந்தது அப்படின்றது தவறானது. சரிங்களா? நிறைத்தது அப்படின்னு தான் இங்க சரியானது. அப்ப திருத்தப்பட்ட வழுக்கள் அப்படின்னு எழுத போறீங்க. ஓகேங்களா? அப்போ நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது அப்படின்றத இங்க சரியான விடை. நிறைத்திருந்தது அப்படின்றது இங்க தப்பு. சரிங்களா? அப்போ என்ன தப்பா இருக்கோ என்ன பண்றோம் அப்படின்னா அதை சரிப்படுத்துறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வலு என்ன பண்றோம், அதை சரிப்படுத்துறோம். வலு அப்படின்னாலே தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வளநிலை அப்படின்னா சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இலக்கண கிளாஸ்ல எடுத்து நடத்துறேன். சரியா? அப்போ வலு அப்படின்னா என்ன அப்படின்னா தப்பா இருக்கு. அப்ப திருத்தப்பட்ட வழுக்கள். அப்ப நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர நிறைத்திருந்தது அப்படின்றது தப்பான ஒரு வார்த்தை. சரிங்களா? அப்ப அது என்ன பண்றோம், நிறைத்தது அப்படின்னு மாத்துறோம். சரியா? அப்ப நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது அப்படின்றத இங்க ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வாழை தோட்டத்தில் கன்றுடன் நின்றிருந்த மாடு கதறியது. இப்ப பாருங்க, வாழை தோப்புன்னு இருக்கு. வாழை தோப்பு அப்படின்றது தப்பு. வாழை தோப்புன்னு சொல்லுவீங்களா? வாழைத்தோட்டம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவோம்? வாழைத்தோட்டம். அப்ப தோப்பு அப்படின்றது தப்பு. வாழை தோட்டம் அப்படின்றத இங்க சரியானது. அப்ப வாழை தோட்டத்தில் குட்டியுடன் சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுல என்ன சொல்லுவோம், கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, கன்று அப்படின்னு தான் நம்ம நார்மலாவே சொல்லணும். என்ன சொல்லுவோம், கன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாழை தோட்டத்தில் கன்றுடன் நின்றிருந்த மாடு கதறியது. கத்துது, மாடு கத்துதுன்னு சொல்லக்கூடாது, மாடு கதறும் அப்படின்றதான் சரியான மரபுகள். நம்முடைய மரபுகளை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறந்துட்டு நம்ம அப்படியே வந்து போற போக்கில் வந்து இருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மாடு கத்தியது அப்படின்றது கரெக்டான ஒரு வார்த்தை கிடையாது. மாடு கதறியது. மாடு என்ன பண்ணும், கதரும் அப்படின்றதான் சரியான விடை. இங்க கத்துது அப்படின்னு கொடுத்துறாங்க, மாடு கத்தாது. மாடு என்ன பண்ணும் அப்படின்னா கதரும். கதரும் அப்படின்றதான் இங்க சரியானது. அப்போ திருத்தப்பட்ட வழுக்கள் அப்படின்றத பார்க்க போறீங்க. நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது. நிறைத்திருந்தது அப்படின்றது தவறானது. நிறைத்தது அப்படின்றதா இங்க சரியானது. சரிங்களா? அதுக்கடுத்து வாழை தோட்டத்தில், வாழை தோப்பு அப்படின்றது தப்பு. வாழை தோட்டத்தில் கன்றுடன், குட்டி அப்படின்றது இங்க தப்பு. கன்றுடன் நின்றிருந்த மாடு கதறியது. கத்தியது அப்படின்றதும் தப்பு. அங்க என்ன வரும் அப்படின்னா கதறியது அப்படின்றது இங்க சரியானது. சரிங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்ப்போமா? சரி பாருங்க. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, துள்ளிய கன்றை தடவி கொடுத்த. இங்க பாருங்க, துள்ளிய குட்டின்னு இருக்கு. துள்ளிய குட்டி கிடையாதுல்ல, அது என்ன சொல்லுவோம், கன்று தானே சொல்லுவோம். அப்போ துள்ளிய குட்டி அப்படின்றதே இங்க தவறானது. துள்ளிய கன்று அப்படின்றதான் இங்க சரியானது. பாருங்க இப்ப. அப்போ துள்ளிய குட்டியை அப்படின்றது இங்க சரியா சார் அப்படின்னா இதுவும் தப்பு. அப்போ துள்ளிய கன்றை, குட்டி அப்படின்றது வரக்கூடாது. இப்ப என்ன சொல்லுவோம், பசுக்கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ கன்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ துள்ளிய கன்றை தடவி கொடுத்த அப்படின்றதான் சரியான விடை. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறீங்க. அப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வலுவு மீதி திருத்த சொல்றாங்க. அதுல திருத்தப்பட்ட வழுக்கில் எழுத போறீங்க. ஓகேங்களா? புரியுதா? நேற்று பெய்த மழை, நேற்று நைட்டு பெய்த மழையால தொட்டி வந்து நிறைஞ்சிருச்சு, நிறைந்தது அப்படின்னு தான் இங்க சரியானது. வாழைத்தோப்பு, வாழைத்தோட்டத்துல அங்க கன்றுடன் நின்றிருந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா கதறுது. அதுக்கப்புறம் தந்தையினிடம் லட்சுமி கூப்பிடுகிறாள், லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படின்றது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பால் வலு மீதி சொல்றாங்க. என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கடுத்து போய் பார் என்றார். போய் பாரு, இதோ சென்று விட்டேன், இதோ போறேன் என்றவாறே அங்க போறாங்க. அதாவது துள்ளிய குட்டியை, குட்டியை அப்படின்றது தப்பு. அங்க கன்றை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேணுமா அப்படின்னு கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தா, அவள்கிட்ட நீயும் இவனும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமியை தொட்டியில் இருந்த நீரை குடித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய வழுக்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பட்டியலிட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய வலு அமைதி அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அட்டவணை அப்படின்றத போட போறோம். அட்டவணை போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வலு மீதி அப்படின்றது எழுத போறோம். சார் வலு மீதி அப்படின்னா என்ன சார்? வலு மீதி அப்படின்றது தப்பா தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? தப்பா தான் இருக்கு. தப்பா இருக்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா சரி பண்றோம். தப்பா இருக்கிறத என்ன பண்றோம்னா சரி பண்றோம். ஆனா இலக்கண ஆசிரியர்களால அது சரி. தப்பு தான், ஆனா இலக்கண ஆசிரியர்களால அது சரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் என்ன சொல்றோம்னா வலுவு மீதி அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, அதுக்கு கூடிய வலுவு மீதி என்ன, அது வலுவு மீதியோட வகை என்ன அப்படின்றது பார்க்க போறோம். நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்தது. நிறைத்திருந்தது அப்படின்றது தப்பு. நிறைத்தது அப்படின்றதான் இங்க சரி. சரியா? அப்போ நிறைத்தது அப்படின்றது இங்க சரியானது. நிறைத்திருந்தது அப்படின்றது தப்பு. சோ என்ன அப்படின்னா இது கால வலுவு மீதி. இப்ப வந்து நம்ம குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் அமையணும். வருகிறார் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது கண்டிப்பா குடியரசுத் தலைவர் நாளைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்றதுனாலதான் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அது என்ன சொல்றாங்க, நிகழ்காலத்துல சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துல தானே சொல்லணும், வருவார் அப்படின்னு தானே சொல்லணும். வருகிறார்னு எதுக்கு சொல்றாங்க, அவங்க அவ்வளவு பெரிய ஆளு, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ற உறுதித்தன்மையை சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன இது அப்படின்னா, இது கால வலுவு மீதி அப்படின்றது. அப்போ நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்ததுன்னா கண்டிப்பா நிறைஞ்சிரும். ஏன்னா நேற்று மழை நல்லா பெய்யுது அப்படின்னாலே தொட்டி ஃபுல்லா ஆயிரும். ஆனா நிறைத்தது அப்படின்னு தான் நமக்கு கொடுக்கணும். சோ அப்படின்றது என்னது, இது கால வலுவு மீதி. அதுக்கு அடுத்து பாருங்க, லட்சுமி கூப்பிடுகிறாள், மாட்டை குறிக்கிறது. இது என்ன அப்படின்னா திணை வலுவு மீதி. என்ன சார் சொல்றீங்க, திணை வலுவு மீதி. அதாவது உயர்திணை அக்ரணி ரெண்டா பிரிப்போம்ல, உயர்திணை அக்ரணி. சரி, ஓகே. இப்போ உயர்திணை அக்ரணின்னு சொல்லுவோம்ல, இப்போ மாட்டை போய் யாராச்சும் போயிட்டு நம்ம வந்து அவ வந்தா இவ வந்தா அப்படின்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம், அது வந்துச்சு, மாடு வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ மாட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்திணையா கருதுறாங்க. ஆக்சுவலா வந்து மாடு வந்து ஒரு அக்ரணி, கரெக்டா, மாடு வந்து ஒரு அக்ரணி. ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்திணையா கருதுறாங்க. அப்போ அதனால என்ன அப்படின்னா இது திணை வலுவு மீதி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நான் பால் வலுவு மீதின்னு சொல்லியிருப்பேன், பால் வலுவு மீதி இதுக்கு வராது. அதாவது நம்ம வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஆணா இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஊருக்கு போயிட்டு வரீங்க, இல்ல ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வாடி எப்படி வந்த, நல்லா இருக்கியாடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஆணை பார்த்து வாடி போடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சிற விதமா, ஒரு அன்பு காட்டுற விதமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாடி போடி எப்படி வந்த, நல்லா இருக்கியாடி அப்படின்னு கேட்பாங்க. இதே வந்து ஒரு பெண் வந்தாங்க அப்படின்னா பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்கும் போதே அப்படியே சொல்லுவாங்க, வாடா எப்படா வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆணை போய் பெண்ணாக்குறதையும் பெண்ணை போய் ஆணாக்குறதையும் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இதுதான் என்ன அப்படின்னா பால் வலுவு மீதி. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சரிங்களா, அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா பால் வலுவு மீதி. அப்போ இது சார் லட்சுமி கூப்பிடுகிறாள்னு சொல்றாங்கல்ல சார், இது என்ன சார், மாட்டை போய் யாராச்சும் லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ மாடு என்ன சொல்லுவோம், அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். அப்போ அது வந்து அக்ரிணை. மாடு அப்படின்றது ஒரு அக்ரிணை. அக்ரணியை உயர்திணையா கருதுறாங்க. அக்ரணியை உயர்திணையா கருதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அப்படின்னா திணை வலுவு மீதி. அதனாலதான் திணை அக்ரணை உயர்திணை அந்த திணையை எடுத்து போடுறாங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், திணை வலுவு மீதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்து பாருங்க, இதோ சென்று விட்டேன், இதோ சென்று விட்டேன், இதோ சென்று விடுகிறேன், அதான் போயிடுறேன், இதோ சென்று விட்டேன், நான் போயிட்டேன். வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்னா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன வீட்டுல இருந்தே கிளம்பல, எப்படி அதுக்குள்ள நீ வந்த? அப்போ அது என்ன அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துடுவேன், அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றது. சோ அப்படின்றது என்னது அப்படின்னா இது கால வலுவு மீதி. அப்ப இது என்னது, கால வலுவு மீதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்னடா விளையாட வேண்டுமா, மாட்டை பார்த்து கேட்கறாங்க. அப்போ இது என்னது அப்படின்னா திணை வலுவு மீதி. மாட்டை பார்த்து என்னடா விளையாடணுமா அப்படின்னு கேட்பாங்களா? மாட்டை பார்த்து ஃபர்ஸ்ட் என்னடா விளையாடணுமா நம்ம கேட்போமா? மாடுபடியே வரும், மாடுபடியே போவோம், வந்து தண்ணி குடிக்கும், அதுபடியே புல்லு போட்டா புல்ல திங்கும், வைக்க பொருள் போட்டா வைக்கல போட்டா வைக்க சாப்பிடும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ மாடு போய் என்னடா விளையாடணுமா அப்படின்னு போய் கண்ணுக்குட்டியை கேட்பீங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா அக்ரணியை உயர்திணையா கருதணும். அக்ரணை பொருளை உயர்திணையா கருதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படின்னா திணை வலுவு மீதி. அது என்ன, திணை வலுவு மீதி. அவனை அவிழ்த்து விட்டேன், பசுமாட்டை குறிக்கிறது. அதுவும் அதான், அவனை அவிழ்த்து விட்டேன், பசுமாட்டை போய் அவனை அவிழ்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அதை நான் அவிழ்த்து விட்டோமா, அதை விட்டு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ மாட்டை போய் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அவன் இவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அக்ரணியை உயர்தனையா கருதுறோம். சோ அது என்னது அப்படின்னா திணை வலுவு மீதி. புரியுதா? சரிப்பா. அதுக்கடுத்து லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தாள், மாட்டை சொல்றாங்க. லட்சுமி அந்த தொட்டியில் இருந்த நீரை குடித்தாள்னா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அந்த மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம வீட்லயே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனா வந்து இந்த மாதிரி என்ன பண்றோம், அந்த மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்னது, இதுவும் திணை வலுவு மீதி. அப்போ அக்ரணியை உயர்தனையா கருதுறோம். அப்போ அக்ரணியை உயர்தனையா கருதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்றோம் அப்படின்னா திணை வலுவு மீதி அப்படின்னு சொல்றாங்க. வலுவு மீதி அப்படின்னா தப்பு தான், ஆனா இலக்கண ஆசிரியர்களால ஏதோ ஒரு காரணம் கருதி சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுறது. அப்போ இதெல்லாம் தப்பா சார்? தப்பு தான், ஆனா இலக்கண ஆசிரியர்களால இது சரி அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஏத்துக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா அதை திணை வலுவு மீதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப நமக்கு எந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம்னா வலுவு மீதியை மாத்திக்கணும். திணை வலுவு மீதி, பால் வலுவு மீதி, இட வலுவு மீதி, அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கால வலுவு மீதி. அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மரபு வலுவு மீதி. அப்ப அந்த மாதிரி ஏத்துக்கிறோம், அப்படியே மாத்திக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்றது இப்ப பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நெடுவினா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள் பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? சரி பாருங்க, என்ன நடுவினா அப்படின்றது. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா. ஒரு குழந்தையை தூக்குறதுக்கும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கிறதுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா. இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குழந்தையை தூக்குறதுக்கும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கிறதுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, ஒரு சாஃப்ட்வேர் அக்கறை கொள்ளுமா
வெறும் வணிகத்தோடு நின்று விடுமா, வெறும் பிசினஸோட நின்றுடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள், ஏஐ உடைய எதிர்கால வெளிப்பாடுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குறிப்பு சட்டகம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் முன்னுரை முடிவுரை கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து நடுவில் இருக்கக்கூடிய சப் டாபிக் அப்படின்றது கொடுக்க போகிறோம். சார் இதெல்லாம் எழுதணுமா சார்? கண்டிப்பாக எழுதணும். இது ஃபுல்லாக எழுதினா தான் உங்களுக்கு நெடுவினாக்க ஃபுல் மார்க் போடுவாங்க. சார் நீங்கள் போகிற புக்கில் எழுதவா அப்படின்னா மார்க் போயிடும். சரிங்களா? அதனால ப்ராப்பராக குறிப்பு சட்டகம் போடணும். குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும், நடுவில் இருக்கக்கூடிய சப் டாபிக்கு அதுக்கு அடுத்தவும் எழுதணும். சரிங்களா? சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் முன்னுரை அப்படின்றத கொடுத்துறாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்னுரை. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொறை அக்கறை கொள்ளும். வெறும் வணிகத்துடன் அது நின்று விடாது, வெறும் பிஸ்னஸோடு அது நின்றுடாது, அது எல்லாத்துக்கும் அக்கறை கொள்ளும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேபி மானிட்டர் அப்படின்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த ஒரு குழந்தைய வந்து அந்த ஒரு தொட்டியில் தூங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து ஒரு கேமரா இருக்கும், அந்த ஒரு குழந்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தை எப்பயாச்சும் எந்திரிச்சு அந்த ஒரு முண்டுது இல்லை கீழே விழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கேமரா என்ன பண்ணுவோம்னா சென்சார் பண்ணும். சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பும், இல்லை வந்து ரிங் அனுப்பும். இந்த மாதிரி உங்கள் குழந்தை எந்திரிச்சிருச்சு, இந்த மாதிரி உங்கள் குழந்தை எந்திரிச்சு விளையாண்டுட்டு இருக்கு, பசியில் கத்துது. அப்போது இந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு குழந்தை அழுதுது அப்படின்னா கூட அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளும். வெறும் வணிகத்துடன் நின்று விடாது. செயற்கை நுண்ணறிவின் வெளிப்பாடுகள் இனி மிகுதியாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் ஏஐ இல்லாத ஒரு ஃபோன் அப்படின்றது வரதில்லை, ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால் ஏஐ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஊர்திகளை இயக்குதல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்திகளை இயக்குதல், இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாரின்லாம் போனோம் அப்படின்னா அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக ஆளே இல்லாமல் போயிட்டு இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கு இறக்கி விடும். அப்போ அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு தெரியுது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம இயக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்கப்படும். எதிர்காலத்தில் நம்ம இயக்கக்கூடிய ஊர்திகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கொண்டு நம்ம இயக்க முடியும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்து அப்படின்றது குறையும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தக்கூடிய விபத்து அப்படின்றது குறையும். ஏன்னா இதை ஓட்டுறது எது? ஏஐ ஓட்டுது. என்னது ஒரு ரோபோ மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள உட்காந்து போயிட்டு இருக்கு, யாருமே இல்லாத காரு. அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ராப்பராக வந்து சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா நிற்கும். ஸ்பீட் லிமிட் அப்படின்னா இந்த ஸ்பீட் லிமிட் தான் போவோம். மனுஷங்க ஓட்டா என்ன பண்ணுவோம்? எதையும் கண்டுக்க மாட்டோம். அழுத்துற ஆக்சிலேட்டர் அப்படின்னு அழுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு போகும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்பராக போகிறதுனால எந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது அதிகமாக நடக்காது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து போக்குவரத்து நெரிசல் இருக்காது. நீங்கள் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்காது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக வந்து நிற்க மாட்டாங்க. கரெக்டாக அது போகிற வழியில் அது பற்றியே போயிட்டு இருக்கும். சிக்னலில் நிற்கும், போகிற வழியில் போகும். கரெக்டாக வந்து எவ்வளோ வந்து ஸ்பீட் லிமிட் இருக்கும் அந்த ஸ்பீட் லிமிட்டில் போகும். அப்போ இந்த மாதிரி கூட்ட நெரிசல், இந்த மாதிரி டிராஃபிக் அப்படின்றது ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. பயண நேரம் குறையும். அப்போ கூட்டல் அந்த டிராஃபிக் இல்லை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஈஸியாக பயண நேரமும் கம்மியாகும். நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஊர்திகளை இயக்குதல் அப்படின்னு இங்கே ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, எரிபொருள் மிச்சமிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிராஃபிக்லாம் நிற்கல, கரெக்டாக போயிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னா எரிபொருள் அப்படின்றது பெருசாக தேவைப்படாது. எரிபொருள் ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டாலே போதும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? அதுக்கடுத்து மனிதரிடம் போட்டி. மனுஷன்ட்ட இந்த ஒரு ஏ அப்படின்றது இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த சிட்டி எந்திரன் படத்துல எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நமக்கு வந்து இந்த கொஸ்டினாக எழுதுறது உங்களுக்கு சிட்டி படம், எந்திரன் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதும், இந்த கேள்விலாம் அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஒரு படத்தை அப்படியே ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். சரிங்களா? சரி, மனிதரிடம் போட்டி. மென்பொருள் கவிதைகள் கதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதரிடம் போட்டிக்கிட்டாலும் வியப்பில்லை. மனுஷன்ட்ட போட்டிக்கிட்டாலும் அது வியப்பே கிடையாது. இப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக போட்டிகள் அப்படின்றது இருக்கு. எல்லாமே போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ மனுஷன்ட்ட போட்டி போட்டுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேப்பா, அப்போ மனிதன போட்டி போடுதா அப்படின்னா கண்டிப்பா போட்டி போட்டுட்டு இருக்கு. மென்பொருள் கவிதைகள் கதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதனிடம் போட்டிக்கிட்டாலும் வியப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க கல்வித்துறை. அதுக்கடுத்து எஜுகேஷன்ல இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஏஐடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்கு அப்படின்னு தெரியுது. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கல்வித்துறையில பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது பல விதத்துல பயன்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளே சொன்னதான், கேரளால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ டீச்சர் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அறிவியல் துறையில பார்த்தோம்னா கல்வித்துறையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏஐ வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப கல்வித்துறையில இந்த தொழில்நுட்பத்துடைய பல விதங்களை என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுத்துறதுன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி விட இப்ப பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து பிற செயல்பாடுகள். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
பிற செயல்பாடுகள். அதாவது விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதன் அளிக்கும் சேவையை இயந்திர மனிதன் செய்யும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல பெருசா யாருமே இருக்க மாட்டாங்க. யார் சார் இருப்பா அப்படின்னா ரோபோட் தான் இருக்கும். இங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணணும் அப்படின்னா அதுகிட்ட தான் புக் பண்ணணும். அது சமைக்கும் அப்படின்னா அதுவே சமைக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் என்ன பண்ணுது அப்படின்னா ரோபோ அப்படின்றது பயன்படுது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அவ்வளவுதான். ஒரே ஒரு படம், எந்திரன் படம் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? பிற செயல்பாடுகள். விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதன் அளிக்கும் சேவையை இயந்திர மனிதன் செய்யும். விடுதியில பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, அலுவலகங்கள், ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, தற்போது மனிதன் அளிக்கும் சேவையை எது செய்யுது அப்படின்னா இயந்திர மனிதன், ரோபோ அப்படின்றது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ விடுதியில, வங்கியில, அலுவலகத்துல தற்போது மனிதன் அளிக்கக்கூடிய சேவையை எது செய்யுது அப்படின்னா ரோபோ செய்யுது அப்படின்னு தெரியுது. நம்மளுடன் உரையாடுவது, நம்ம கிட்ட பேசுவது, இப்ப இருக்கக்கூடிய ஏஐ வந்து நம்ம கிட்ட பேசும். கரெக்டா? நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த இதில் சாட்ஜிபியில் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து அந்த கேலக்ஸி எல்லாம் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அது ரிப்ளை பண்ணும். அலெக்ஸா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது ரிப்ளை பண்ணும். அப்போது நம்மளுடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அப்போ ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்வது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளில் போகிறேன், இந்த டைமில் போகிறேன், எனக்கு ஒரு புக் பண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே புக் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து தண்ணீர் கொண்டு வந்து தருவது. ரோபோலாம் என்ன பண்ணும்? எல்லா வேலையும் செய்யும். தண்ணீர் கொண்டு வந்து தருவது, குழந்தைக்கு பொம்மை கொண்டு வந்து தருவது, குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றையும் செய்யும் நிலை வரும். இந்த மாதிரி பலவற்றையே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இயந்திரங்கள் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஏஐ, இந்த ரோபோ அப்படின்றது செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. வேலை வாய்ப்புகளில் மாற்றம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றத்தை எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரும். இப்போவே நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்க எடிட்டிங், இந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அதிகமாக உள்ள வந்துருச்சு. இருக்கா இல்லையா? ஏஐ அதிகமாக உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மாங்குன்னு வந்து முன்னாடி அந்த சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்கள் அந்த கோடை மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா போதும், அதுவே என்ன பண்ணி கொடுத்துருது அப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருது, நமக்கு ஒரு எடிட்டிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருது, ஒரு வீடியோ எடிட்டிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருது. அப்போ அந்த அளவுக்கு ஏஐ உடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து இயந்திர மனிதனும் குழந்தை. இயந்திர மனிதன்ட்ட குழந்தை அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. இயந்திர மனிதனிடம் குழந்தை. அதாவது எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயந்திர மனிதனிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு அலுவலகம் செல்லும் பெற்றோரை பார்க்க முடியும். இப்பவே பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. என்ன அப்படின்னா வருங்காலத்தில் வந்து ரோபோ இருக்குமா, வீட்டில் வந்து ரோபோ இருக்குமா. அப்போ குழந்தை என்ன பண்ணுவாங்களா, ரோபோட்டை விட்டுருவாங்களா. ரோபோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுத்துரும், டைமுக்கு ஏதாச்சும் கொடுக்குறது அப்படின்னா கொடுத்துரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தைய வந்து யார் பார்த்துக்குவா அப்படின்னா ரோபோ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதிர்காலத்தில் இயந்திர மனிதனிடம் குழந்தையை ஒப்படைச்சிக்கிட்டு அலுவலகம் செல்லும் பெற்றோரை வந்து இன்னைக்கு காலத்தில் நம்மளால பார்க்க முடியும், இன்னைக்கு காலத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. தோழனாய் இயந்திர மனிதன். நம்ம கூடிய ஒரு தோழனாய் இயக்கக்கூடியது எது அப்படின்னா இயந்திர மனிதன். வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் இயந்திர மனிதர்களை நாம் பார்க்க முடியும். இப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ வயசானவங்களுக்குலாம் உதவி செய்யற மாதிரியும் அவங்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னா இயந்திர மனிதன், ரோபோ இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அப்போ வயதானவர்கள் உதவி செய்யறதுக்கும் சரி, அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுக்கு பேரும் இயந்திர மனிதனையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உயிராபத்தை விளைவித்தல். உயிராபத்தை எப்படி விளைவிக்குது அப்படின்றத பாருங்க. ஓகே, உயிராபத்தை விளைவித்தல். செயற்கை நுண்ணறிவுள்ள இயந்திர மனிதர்களால் மனிதன் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயலையும் செய்ய முடியும். அப்போ நம்மளால செய்ய முடியாது, நம்மளால வந்து அலுப்பாயிரும். ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல நம்ம ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போர் அடிச்சிடும். ஆனா கம்ப்யூட்டர்கிட்ட 2 நாள் 3 நாள் ஒரே வேலையை பாரு அப்படின்னாலே அது பண்ணும். ஏன்னா அதுக்கு அலுப்புலாம் தெரியாது. அது என்ன பண்ணும், அது ஒரு மிஷின், சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்ல வராங்க. அப்ப செயற்கை நுண்ணறிவுள்ள இயந்திர மனிதர்களால் மனிதன் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயலையும் செய்ய முடியும். இப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க வந்து 2 நோட்டை வந்து 2 நாள் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கடுப்பாயிரும். சார் என்ன சார் ½ டேக்கு மேலே எழுத முடியல சார், போர் அடிக்குது சார் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் அதுவே வந்து ஒரு ரோபோட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுபடி எழுதிட்டே இருக்கும் மிஷின். ஓகேவா? அப்போ அந்த ஏஐட்ட இந்த ரோபோட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுபடியே வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்போ மனுஷன்ட்டு அலுப்பு தட்டக்கூடிய செய்தியை கூட வேலையை கூட எது செஞ்சிடும் அப்படின்னா கச்சிதமாக எது செஞ்சிடும் அப்படின்னா ரோபோ செஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மனித முயற்சியில் உயிராபத்தை விளைக்கக்கூடிய செயல்களை செய்ய முடியும். இதுவும் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா எந்திரா அந்த மாதிரி அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போரா என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட் சிப் எடுத்து உள்ள சொறி விட்டுருவாரு. ரெட் சிப் உள்ள சொறி விட்டுறா என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த சிட்டி என்ன ஆயிடும் அப்படின்னா கெட்ட சிட்டியாக மாறிடும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் இந்த ஒரு ஏஐ, இந்த ஒரு ரோபோவை பயன்படுத்தலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய
ஸ்டைலையும் எது செய்ய முடியும் அப்படின்னா இந்த ரோபோவால செய்ய முடியும், ஏஆல செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வணிக வாய்ப்புகள், பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரு நிறுவனங்கள்ல தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும், பெரு நிறுவனத்துல தங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய சொன்னதான் புதுசாக ஏதாச்சும் பொருட்கள் உற்பத்தி செய்யணும். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க போயிட்டு ஏஐட்ட இந்தியாவில் எந்த பிசினஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணும். எப்படி என்னோட பிசினஸை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லும். எப்படி நான் வந்து மார்க்கெட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லும். மார்க்கெட்டும் பண்ணி தரும். அப்போ அந்த அளவுக்கு ஏஐடைய வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருக்குது. பெருநிறுவனங்களே தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்துவது அப்படின்னா மார்க்கெட்டிங். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வணிக வாய்ப்புகள் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும், எப்படிலாம் அந்த பிஸ்னஸை பண்ணலாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். எது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா ஏஐ, ரோபோ கொண்டு வந்து கொடுக்கும், எல்லாத்தையுமே செய்யும் அப்படின்றத நமக்கு சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து முடிவுரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். முடிவுரை பாருங்க. அடுத்த கேள்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ள சாதனங்களால் மனிதன் வேலை வாய்ப்பு குறைந்துள்ளது, கால விரயம் தடுக்கப்பட்டுள்ளது. இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா ஏஐ உள்ள வந்துறதுக்கு அப்புறம் மனுஷனுடைய வேலை அப்படின்றது கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கால விரயமும் கம்மியாயிடுச்சு. ஒரு மனுஷன் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை ரோபோ 1 ஹவர்ல செஞ்சு முடிச்சிடும், இல்லை ஒரு 1/2 ஹவர்ல செஞ்சு முடிச்சிடும். அப்போ கால விரயம் அப்படின்றது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நெடுவினாக்கு ஃபுல்லாக போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஈஸியாக இந்த ஒரு நடுவினால ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவுகளை தொடர்ந்து நிறைவு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அறிவியல் கருத்துக்களை இயற்கையோடு இணைத்து கூறுவதா, எப்படி சொல்றாங்களா, இயற்கையோடு இணைத்து கூறுவதா தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவுகளை தொடர்ந்து நிறைவு செய்க. பேரன்புக்குரிய அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுடன் அறிவியலை 4ஆம் தமிழாக கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தமிழ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. கணினி தமிழ்ன்றாங்க, அதுக்கடுத்து அறிவியல் தமிழ்ன்றாங்க, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதி காலம் தொட்டு இயங்கி வரும் தமிழ் மொழியில் அறிவியல் என்பது தமிழர் வாழ்களோடு கலந்து கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். அப்போ ஆதி காலத்திலிருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய மொழிகளுக்கு இடைப்பட்டு இருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழி இன்னைக்கு நிலைத்து நிற்குது அப்படின்றது தெரிய வருது. அப்போ தமிழர் வாழ்வோடு கலந்து கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அண்டத்தை அளந்தும் புவியின் தோற்றத்தை ஊகித்தும், அண்டத்தை அளந்தோம் அப்படின்னா அந்த உலகத்தை அளந்தோம், புவியுடைய தோற்றத்தை ஊகித்தும், புவியுடைய தோற்றம் அப்படின்றது எப்படி இருக்கும் கூறும் அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் உள்ளது. இது எல்லாமே அறிவியல் செய்திகள் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சங்க இலக்கியமான பரிபாடல்ல பூமியின் தோற்றம் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல் இருக்கக்கூடிய நாள் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதுல கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பரிபாடல் இந்த உலகம் எப்படின்றது ஒன்றுச்சு அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதுல இருக்கக்கூடிய நடுவினா அப்படின்றது நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் தான் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான ஆன்சர் அப்படின்றது பார்த்துருவோம். எதுவுமே இல்லாத இந்த பெருவெளியில அந்த தோற்றத்துக்கு காரணமான பேரொளியோட தோன்றுச்சு. அந்த பிக் பேங் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். திடீர்னு பார்த்தா எதுவுமே இல்லாத அந்த பெருவெளி, திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட், பெரிய ஒரு சவுண்ட். அப்போ எதுவுமே இல்லாத அந்த பெருவெளியில திடீர்னு ஒரு பிக் பேங், ஒரு பெரிய ஒரு சவுண்ட் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதுவுமே இல்லாத அந்த பெருவெளியில அந்த தோற்றத்துக்கு காரணமான அந்த ஒரு பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேரொளியோட தோன்றுது. உருவம் இல்லாத காற்றுக்கு வந்து உருவம் இருக்கா? என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? உணர முடியும். காற்று அடிச்சது அப்படின்னா ஜில் ஜில்னு அடிக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்க்கின்ற வானம் என்னும் முதல் பூதம். வானம், விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு சொல்லுவோம். விசும்பு படிச்சிருப்பீங்க. விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் அப்படின்ற முதல் பூதம் அப்படின்றது உருவானுச்சு. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல காலங்கள் அப்படின்றது கடந்துச்சு. அப்போ இதுவெல்லாம் வந்து ஒரு 2 நாள்ல தோன்றல, பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் கடந்து தான் ஒரு விஷயமா தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இந்த பரமாணுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சவுண்ட் அப்படின்றது கேட்குது. அதுக்கடுத்து உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களுடைய அணுக்களுடைய வளர்க்கின்ற வானம் அப்படின்ற முதல் பூதம் அப்படின்றது உருவாகுது. அந்த அணுக்களுடைய ஆற்றல்களிலிருந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல காலங்கள் அப்படின்றது கடந்துகிட்டே போகுது. ஒரு காலமா என்ன ஆகுது? கடந்துகிட்டே போகுது. பின்னர் பார்த்தோம் அப்படின்னா
பின்னாடி பார்த்தீங்கன்னா பூமி குளிரும்படியாக என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து மழை பொழியுது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது, திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட், பரமானு சொல்லக்கூடிய பிக் பேங் ஒரு பெரிய ஒரு சவுண்ட் ஏற்படுது. அதுக்கப்புறம் வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதம் உருவாகுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருப்பு பந்து மாதிரி உருவாகுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா மழை பொழியுது. மழை பொழிய அது நூற்றாண்டா மழை பொழியுது. அந்த மழை பொழிய அந்த ஒரு நெருப்பு பந்து போல இருக்கக்கூடிய பூமி அப்படின்றது குளிருது. குளிர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிரினமா தோன்றுனது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு உலகம் அப்படின்றது தோன்றுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. நம்முடைய பூமி அப்படின்றது தோன்றுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த பூமி என்ன ஆயிடுச்சு, நல்லா வெள்ளத்தில் மூழ்குது. நல்லா ஆற்றல் அப்படின்றது ஏற்படுது. மீண்டும் மீண்டும் நிறைய வெள்ளத்தில் பெரிய புவி மூழ்கி உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் நுண்ணுயிர்கள் அப்படின்றது உருவாகும். அப்போ அந்த மாதிரி மழை பொழிய என்ன ஆகுது அப்படின்னா அந்த பூமியில பார்த்தோம் அப்படின்னா சில உயிரினங்கள் அப்படின்றது தோன்றதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல் மாற்றத்தினால் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ்கின்றன. இந்த சூழல் மாற்றத்தினால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு உயிர்கள் அப்படின்றது தோன்றி நிலை பெற்று வாழுது அப்படின்னு சொல்றாங்க. புவி உருவாகி நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறியும் முன்பே நம் தமிழர் கண்டிருந்தனர். அதாவது அறிவியல் அறிஞர்கள் வந்து இந்த உலகம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம பரிபாடல சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்ல நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்தபத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அதுலயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பரிபாடல்ல நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி தான் உலகம் தோன்றுச்சு. நீங்க வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க ஜுஜிபி மேட்டரை அப்பயே சொல்லிட்டோம் அப்படின்னு என்ன பண்றோம்னா அப்பவே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியுது என்பது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றியும் பெருமைக்குரிய செயலாகும் அப்படின்றத சொல்லி முடிக்கணும். சரிங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா? சரிப்பா, அடுத்து பாருங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வினா அப்படின்றது பார்க்க போறோம். என்ன வினாக்கள் அப்படின்னா, அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. இது வந்து கற்பனை கதை தான். நம்ம படிச்சது இருக்கக்கூடியதை என்ன பண்ண போறோம்னா ஒரு கற்பனை கதையை எழுத போறோம். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோமா? அதே தான் ஆஸ் யூசுவல். நீங்க நெடுவினா எழுத போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்டிருக்கோம் முன்னுரை அறிமுக உரை அப்படின்றது போடலாம். ஏன்னா வந்து ஒரு கற்பனை கதையாக தான் எழுத போறீங்க, அதனால அறிமுக உரை அப்படின்னு போடலாம். முடிக்கும் போது நிறைவரை போட போறீங்க, நடுவில் சப்டாபிக் போட போறீங்க. அவ்வளவுதான், சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சரி, இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அறிமுக உரையில் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அறிமுக உரையில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அறிமுக உரை இலக்கியங்களில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் அறியும் பொருட்டு நானும் என் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்கள் சிலரோடு ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் மேற்கொண்டோம். அறிமுக உரை அப்படின்றது ஒரு கற்பனை கதை. சார் இது உண்மையா சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது கற்பனை கதை. நம்ம வந்து சும்மா வந்து இமேஜின் பண்ணுவோம்ல, நம்ம நைட்டு தூங்கும்போது யோசிப்போம்ல, இந்த ஸ்கூலை வந்து காப்பாற்றுற மாதிரி, இந்த உலகத்தை காப்பாற்றுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கற்பனை கதை. என்ன சார் கரெக்டாக எங்கள் மனசில் உள்ள சொல்கிறீங்க அப்படின்னா, நானும் சின்ன வயசில் அதெல்லாம் கனவு பண்ணிருக்கேன்டா. ஸ்கூலில் என்ன கனவு காணும் அப்படின்னா, ஏதாச்சும் வந்து அந்த ஒரு ஸ்கூலில் வந்து யாராச்சும் சண்டை போடுற மாதிரி, நான் வந்து போய் காப்பாற்றுற மாதிரி, இந்த உலகத்தில் வந்து நான் காப்பாற்றுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜின் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி என்ன அப்படின்னா இது ஒரு கற்பனை கதை. சரிங்களா? அப்போ இலக்கியத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் அறியும் பொருட்டு, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிற பொருட்டு நானும் என்னுடைய 8ஆம் வகுப்பு மாணவர்களும், என் வகுப்பு மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தான், 8ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ என்னுடைய வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்கள் சிலரோடு ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் மேற்கொண்டோம். யாருடைய பயணம் மேற்கொள்றாங்க? ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய விண்வெளி பயணம் அப்படின்றது மேற்கொள்றாங்க. ஃபர்ஸ்ட் எதை பார்க்குறாங்க அப்படின்னா பேரண்ட பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ பேரண்ட பெருவெடிப்பு, கருத்துளைகள் அப்படின்னா பிளாக் ஹோல் அப்படின்னு அர்த்தம். பிளாக் ஹோல்லாம் வந்து நம்ம ஹாலிவுட் மூவிலாம் பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி பேரண்ட பெருவெடிப்பு, கருத்துளைகள் பற்றியதான ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேரண்ட பெருவெடிப்பு, பிக் பேங், கருத்துளைகள், அப்போ பிளாக் ஹோல் பற்றியதான ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரண்ட பெருவெடிப்பினால தான் உண்டானதே என்ன, இந்த பேரண்ட பெருவெடிப்பினால் உண்டானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் எங்களுக்கு விளக்கினார். இப்போ இந்த ஒரு பேரண்ட பெருவெடிப்பு அப்படின்னா இந்த ஒரு பிக் பேங் தியரி மூலமா தான் இந்த உலகம் உருவானுச்சு அப்படின்றத மேத்தமேட்டிக் ஃபார்முலா மூலமா யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீபன் ஹாக்கிங் நம்ம சொல்லியிருக்காரு அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது, பேரண்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன போட போறீங்க? பேரண்டம் அப்படின்றது போட போறீங்க. பேரண்ட பெருவெடிப்பு, கருத்துளைகள் பற்றியதான ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேரண்ட பெருவெடிப்பு, கருத்துளைகள் பற்றியதான ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க. பேரண்ட பெருவெடிப்பு அப்படின்னா பிக் பேங், அந்த பேரண்ட பெருவெடிப்பினால தான் உண்டானது அப்படின்றதுக்கான பேரண்ட பெருவெடிப்பினால உண்டானது தான் இந்த ஒரு உலகம் அப்படின்றதுக்கான சான்றுகளை
கணிதவியல் அடிப்படையில் யார் சொல்றா அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த புவியில் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவரை பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். யார் சொல்றது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. இந்த உலகத்தை வந்து உருவாக்குனது ஒரு கடவுள் அப்படின்றத அவர் நம்பல அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அறிமுக உரை பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து பேரண்டம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை. அப்ப அந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கடவுள் அப்படின்றத நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த புவியுடைய படைப்பில் கடவுள் போன்ற ஒருவரை பின்னாடி இருந்தார் அப்படின்றத அவர் மறுக்கிறார். இந்த புவியுடைய படைப்புல கடவுள் ஒருத்தர் பின்னாடி இருக்காரு அப்படின்றத அவர் நம்பவே இல்லை. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்றத அவருடைய கோட்பாட்டுல சொல்றாரு. சரிங்களா? அதுக்கடுத்து விண்மீன்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான். சரிங்களா? இவங்க எல்லாருமே அந்த ஒரு போறா மாதிரி, அவங்க கூட யார் வரா அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரா மாதிரி, இதெல்லாம் ஒரு கற்பனை கதையா சொல்றாங்க. அதுக்கடுத்து விண்மீன்கள் என்ன வராங்க பாருங்க. விண்வெளியில் பால் வீதியில் எங்கள் விண்வெளி ஓடம் சுற்றி கொண்டிருந்தது. விண்வெளியில பால் வீதி, ஓகேவா? அந்த பால் வீதியில பார்த்தோம்னா அந்த விண்வெளி ஓடம், அந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன பண்ணுதோம்னா சுத்திக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? நீங்க பென்டன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படின்றது இறங்கும் போகும் அந்த மாதிரி. அப்போ விண்வெளியில பால் வீதியில பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி ஓடம் அப்படின்னா எது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஷிப், ஓகேவா? அது சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போது ஹாக்கிங் நாம் பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அப்போது ஹாக்கிங் சொல்ற நம்மளுடைய பால் வீதியில பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான விண்மீன்கள் அப்படின்றது ஒளிருது, என்ன பண்ணுது அப்படின்னா ஒளிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவற்றுள் ஞாயிறு ஒன்று. ஞாயிறு அப்படின்னா சூரியன். ஞாயிறுனா வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ஞாயிறு அப்படின்னா சூரியன் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது. அப்போ ஒரு விண்மீன் வந்து அதோடைய காலம் முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது ஒரு நட்சத்திரோடைய காலம் அப்படின்றது முடியுதுன்னு வச்சுக்கோங்க, விண்மீனுடைய காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அது கிட்ட போனாலும் என்ன பண்ணும், இழுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல ஞாயிறு ஒன்று இருக்கு. அதுல பார்த்தோம்னா ஒரு விண்ணுடைய ஆயுள் கால முடிவுல உள்நோக்கி ஈர்ப்பு விசை அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. அதனால பார்த்தோம்னா விண்மீன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, இப்படி இருக்கக்கூடிய விண்மீன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. விண்மீன் சுருங்க விண்மீன் இருக்குல்ல, அது சுருங்க என்ன ஆகுது அப்படின்னா ஈர்ப்பாற்றல், அதோட ஈர்ப்பாற்றல் அப்படின்றது உயர்ந்துகிட்டே போகுது. அதோட ஈர்ப்பாற்றல் உயர்ந்துகிட்டே போகுது, அளவற்றதா மாறுது அப்படின்றத விளக்குறாங்க. புரியுதான் பாருங்க. அப்போ விண்மீன்கள் விண்வெளியில பார்த்தீங்க அப்படின்னா பால் வீதியில எங்களுக்கு விண்வெளி ஓடம் சுட்டிக்கிட்டு இருக்கு. விண்வெளி ஓடம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சொல்றாங்க. அப்போ ஹாக்கிங் நமது பால் வீதியில கோடிக்கணக்கான விண்மீன் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதுல ஞாயிறு ஒன்று. ஞாயிறு அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விண்மீனுடைய ஆயுள் கால முடிவுல பாத்தீங்கன்னா உள்நோக்கி ஈர்ப்பு விசை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. அதனால விண்மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுருங்க தொடங்குது. விண்மீன் சுருங்க பார்த்தீங்கன்னா அதோட ஈர்ப்பாற்றல், ஈர்ப்பு அப்படின்னா அதோடைய இப்போ கிட்ட போனா என்ன பண்ணும், அப்படியே இழுத்துரும். கரண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட போனீங்க அப்படின்னா பிடிச்சி இழுத்துரும், நம்மளுடைய கையை பிடிச்சி என்ன பண்ணும், அப்படி இழுத்துரும். ஓகே, அந்த மாதிரி ஈர்ப்பாற்றல் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதா மாறுது. இந்த மாதிரி அளவற்றதே இல்லாத மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கடுத்து கதிர்வீச்சும் துகளும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கதிர்வீச்சும் துகளும் சில நேரங்களில் உண்மையானது புனைவை விடவும், அது சில நேரத்தில் நம்ம வந்து யோசிச்சு வச்சிருப்போம்ல, அதை நம்ம நினைச்சு வச்சிருப்போம், அதை விட வியப்பூட்டுவதா இருப்பது எது அப்படின்னா உண்மை. நம்ம வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னா ஒரு கற்பனையில ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்போம். கற்பனையில இருக்கிறத விட அது பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில நேரங்களில் உண்மையானது புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைகள் பற்றியதும் என்பதை அறிந்து கொண்டோம். அப்படி உண்மைதான் எது அப்படின்னா கருத்துளைகள், பிளாக் ஹோல் பற்றிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எனில் கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. நீங்க அந்த படத்துல பார்த்துருப்பீங்க, பிளாக் ஹோல் உள்ள இது உள்ள போனுச்சுனாலும் அப்படின்னாலும் அதுல இருந்து எதுவுமே வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா அந்த கருத்துளையில எது போனுச்சு அப்படின்னாலுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரும்ப எதுவுமே வெளில வராது. கருத்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப கருத்துளையுடைய ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கருத்துளையுடைய ஈர்ப்பு எல்லையிலிருந்து என்னதான் அந்த கதிர்வீச்சு அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கருத்துளை உண்மையிலேயே கருப்பா இருக்கிறது இல்ல, ஏன்னா நேரில் கண்டோம். அப்ப கருத்துளை அப்படின்றது பாக்குறது பிளாக் ஹோல் வந்து பிளாக்கா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ஹாக்கிங் கருத்துளை இருந்து ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கதிர்வீச்சும் அணுத்துகள்களும், அது வந்து பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு அப்படின்னா அதாவது கதிர்வீச்சுகள் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, அணுத்துகள்கள் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கசிய தொடங்கி இறுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாக் ஹோல் என்ன ஆயிடும்னா வெடிச்சிரும். எல்லாம் வந்து அந்த வெளிப்பட்டுட்டே இருந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒரு பிளாக் ஹோல் வந்து என்ன ஆயிடும்னா வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. முன்னாடி அண்டவெளியில் காணப்படக்கூடிய அந்த கருத்துளை அப்படின்றது அழிவு ஆற்றல், அது கண்டிப்பா அழியக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் கருத்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று எங்களிடம் ஹாக்கிங் சொல்றாரு. ஆனா கருத்துளை வந்து அழிவு ஆற்றல் கிடையாது,
அது ஹாக்கிங் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு படைப்பின் ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஹாக்கிங் வந்து கருத்துறையில் வந்து கட்டத்தில் வந்து கதிர்வீச்சுகளும் இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது முன்னர் அண்டவெளியில காணப்படக்கூடிய கருத்துறை வந்து அழிவு ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது அழிவு ஆற்றல் கிடையாது, அது படைப்பினுடைய ஆற்றல் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஹாக்கிங் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க பாப்போமா? அடுத்து பாருங்க, திரும்புதல். மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாங்க, அது நிறைவுரை. திரும்புதல். விண்வெளி ஓடம் பூமிக்கு திரும்பி கொண்டிருந்த போது பல வடிவிலான விண்கற்கள் மற்றும் தொலைவில் தூசுகள் போன்ற பால் விதிகளையும் கண்டு அதனை பற்றிய சில கருத்துக்களை பேசிக்கொண்டே பூமியில் வந்தடைந்தோம். விண்வெளி ஓடம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன பண்ணதான், பூமிக்கு திரும்புதான். பூமிக்கு திரும்பி கொண்டிருக்க போதே பல வடிவிலான விண்கல்கள் மற்றும் தொலைவில் தூசுகள் போன்ற பால்வீதி, தொலைவில் பார்த்தோம்னா தூசு போல இருக்கக்கூடிய அந்த பால்வீதி அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்றாங்களாம், அவங்க என்ன பண்ணலாம், திரும்பி கருத்துக்களை பேசிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பூமியை வந்து அடைகிறாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல எங்களை வரவேற்க பலரும் கூடி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறது என்ன பண்ணிருக்காங்க, பலரும் கூடி வந்திருக்காங்க. நிறைவுரை. விண்வெளி பயணம் மேற்கொண்ட எங்களை வரவேற்று பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வுகள் அனைத்தும் எம் வாழ்வில் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன. அப்போ இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? கொஸ்டினும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? கிளியரா? நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா சாப்டர் 4ல இருக்கக்கூடிய சிறுவினா மற்றும் நெடுவினா அப்படின்றது பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னா, சார் என்னுடைய எய்ம் வந்து நான் வந்து ஜேஇ படிக்கணும், என்னுடைய எய்ம் வந்து நான் நீட் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதோடைய பேட்ச் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 24 அப்படின்றதுடைய பேட்சோடைய ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து என்னுடைய எய்ம் வந்து ஐஐடி, என்னுடைய எய்ம் வந்து டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து இப்போலேருந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவும் எப்படி அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கற்றுக்கலாம். சார் ஆன்லைனில் கற்றுக்கணுமா அப்படின்னா ஆன்லைனில் கிடையாது, நேரில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு டியூஷன் எப்படி போய் படிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேதாந்து லேர்னிங் சென்டர், ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போய் நேரடியாக போய் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த கோர்ஸ் அப்படின்றத கற்றுக்கலாம். இது எங்கெங்க சார் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ். இதுக்கு நியராக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது கற்றுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து சார் இது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சென்டர் கீழே இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது, எங்கே நான் வரணும், எப்படி நான் அந்த கோர்ஸை வந்து படிக்கணும், எப்படி நான் வந்து அதில் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சென்னையில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா சென்னையில் மட்டும் கிடையாது, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையிலையும் இருக்குது, திருச்சியிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான நம்பர் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம். சார் இல்லை சார் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா வேதாந்து வாட்ஸ்அப், ஓகேங்களா, ஏதாவது வந்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ்க்காக இருக்கட்டும், மேக்ஸ்க்காக இருக்கட்டும், சயின்ஸ்க்காக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் அசைன்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வரக்கூடிய எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் யாராச்சும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமில் ஃபுல் மார்க் அப்படின்றது எடுங்க. இதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்.